இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 27 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இறைவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்றும் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நாம் அவரோடு இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் இயேசுவும் இறைவனும் நம்மோடு இருக்கிறார்கள். எனவேதான் எவ்வளவுதான் கொந்தளிப்புகள் வாழ்க்கையில் கடந்தாலும் நடந்தாலும் நாம் அதையும் தாண்டி வாழ வைக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த இறைவனின் தனிப்பட்ட கரிசனையும் கனிவும் உடனிருப்பதும் தான் காரணம். இந்த இறைவாக்கு பகுதியை வாசிக்கின்ற போது நமக்குள்ளாக அடிக்கடி வருகிற கேள்விகள், இயேசு எதற்காகத்தான் தான் அன்பு செய்கின்றவர்களை இவ்வளவு அஞ்சுவதற்கு செய்கிறார்? அந்த புயல் வராமலே இயேசு தடுத்திருக்கலாமே, இவ்வளவுக்கு தன் சீடர்களை பயப்படுத்தி கஷ்டப்படுத்தி புயலை அடக்க வேண்டுமா? இந்த கேள்விகள் நமக்குள்ளாக எழுவது இயல்பு என்றாலும் இவை அனைத்துமே மேலோட்டமான கேள்விகள். இதனை விட மேலான பொருளை இந்த பகுதி நிச்சயமாக தருகிறது. எனவே மேலோட்டமானவைகளை பற்றி எண்ணாமல் இந்த பகுதி தருகிற ஆழ்ந்த சிந்தனை நாம் தியானிக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த பகுதியினுடைய மைய கருத்தாக, எங்கெல்லாம் இறைவன் இருக்கிறாரோ, இயேசு இருக்கிறாரோ, அங்கெல்லாம் அமைதி இருக்கும். வாழ்வில் எவ்வளவு பெரிய புயல் என்னும் துன்பங்கள் சூழ்ந்தாலும் நாம் இயேசுவோடு இருந்தால், இயேசுவின் விழுமியங்களோடு இருந்தால், இயேசுவின் வாழ்க்கையோடு இருந்தால், இயேசுவை பற்றி பிடித்திருந்தால் நமக்குள்ளாக அமைதியை, நலவாழ்வை உணர முடியும். இயேசுவின் பிரசன்னம் எங்கிருக்கிறதோ அங்கு இருளும் ஒளி தரும், துன்பமும் இன்பமாகும். சீடர்கள் புயலை கண்டு பயப்படுகிறார்கள். இது ஒரு கடுமையான புயல் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இத்தனை ஆண்டுகளாக கடலில் மீன்பிடி தொழிலை செய்கிற அவர்களுக்கு புயலின் வேகம், தாக்கம் நன்றாக தெரியும். ஆனால் இயேசு அவர்களோடு இருக்கிறார். எனவே நாம் பயப்பட தேவையில்லை என்ற உண்மையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அஞ்சி இருக்க மாட்டார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும். இயேசு நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அத்தகைய விசுவாசத்தை அணுகும் நாம் தினமும் வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வாழ்வின் நிகழ்வுகளை அணுகிற விதத்திலே அவை நல்லவைகளாகவோ கெட்டவையாகவோ அமைந்து விடுகிறது. இருவர் கடலில் பயணம் செய்கிறார். திடீரென கடல் கொந்தளிக்கிறது, அலை ஆர்ப்பரிக்கிறது. ஒருவன், ஐயோ அம்மா சாக போகிறோமே என்று அலறுகிறான். அவன் எதிர்பார்ப்பது போலவே அவனுக்கு நடைபெறும். கூட இருக்கும் மற்றவர் எந்த கவலையுமின்றி அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிர்பார்ப்பது போலவே அவருக்கும் நடக்கும். பயந்தவன் தன்னை நம்பவில்லை. தன் அறிவில், தன் திறமையில், தன் அனுபவத்தில் நம்பிக்கை கொள்ளவில்லை. தன்னோடு இருப்பவரை நம்பவில்லை. தன்னையும் தன்னோடு இருப்பவரையும் விட அந்த புயல், கடல் கொந்தளிப்பு பெரிதென நினைக்கிறார்கள். பயமும் கவலையும் அவர்களை புலம்ப வைத்து விடுகிறது. அதே வேளையில் தன்னையும் தன்னில் உள்ள இறை வல்லமையும் அறிந்து அனுபவிக்கின்ற இயேசு எந்த கவலையுமின்றி அயர்ந்து தூங்குகிறார். இதுவும் மாறும், இதுவும் கடந்து செல்லும். என் தெய்வம் என்னை பாதுகாப்பார். என் இறைவனின் உதவிக்கரம் என்னை தாங்கி பாதுகாக்கும். உதவி எனக்கு உன்னதத்திலிருந்து வரும் என்ற உறுதியான நம்பும் மனிதனுக்கு கடவுள் நம் அருள்கரத்தை வானிலிருந்தும் நீட்டுவார். அண்டை அயலாரும் அத்தகையோருக்கு ஆதரவு கரம் நீட்டுவார். எனவே அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் வீசுகிற புயல்கள் எளிதில் நீங்கும். கடல் கொந்தளிப்புகளும் விரைவில் அடங்கும். எனவே வாழ்வில் வீசுகிற புயல் கண்டு பேதலித்து விட வேண்டாம். என் இயேசு, என் இறைவன் என்னோடு இருக்கிறார், என் அருகில் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார்.
அவரது துணை எனக்கு கிடைக்கும் என்ற துணிவோடு எதிர்கொள்ளுவோம். அணுகும் விதம் சரியானால் நல்லவை நாளும் நடக்கும். இறை வார்த்தையில் புதுப்பிக்கப்பட்டு புது வாழ்வு பெற வாழ்த்துவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்விலே நீர் காட்டி வருகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டும் கேளாமலும் பார்த்தும் பாராமலும் தெரிந்தும் தெரியாமலும் பலவிதமான கவலைகளுக்குள்ளே நாங்கள் முடங்கி கிடக்கிற பொழுது கூட எங்களுக்கு அவ்வப்போது வேளா வேளை எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை தருகின்ற சூழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புயல் போன்ற கவலைகள் துயரங்கள் எங்களை அச்சுறுத்தினாலும் எங்களை கண் கலங்காமல் பாதுகாத்து எங்களை வழிநடத்துகின்ற உடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற பொழுது எல்லாவித பயத்திலிருந்தும் எங்களை மீட்டு உம்முடைய பிரசன்னத்திலே அதிகமாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் நம்பவும் துணிந்து செயல்படவும் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை தாரும் ஆண்டவரே. ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
இழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, அது இறையிடமிருந்து நீர் தரும் வல்ல சக்தி. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. பெரும் மனநோயும் மறைந்து தீரும், பேரன்பால் பதம் வந்து நின்றால் உம் பேரிரக்கம் வாழ்வில் நிறைந்திடவே யாம் பேராவல் கொண்டு பதம் பணிந்தோம். பெரும் மனநோயும் மறைந்து தீரும், பேரன்பால் பதம் வந்து நின்றால் உம் பேரிரக்கம் வாழ்வில் நிறைந்திடவே யாம் பேராவல் கொண்டு பதம் பணிந்தோம். ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே. ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. காயக்கணைகள் மறைந்திடுமே, கருணையின் பார்வை வந்து நின்றால் எம் துன்பத்தில் இன்பம் நிறைந்திடவே யாம் துவளாது உம்மை நம்பி வந்தார். காயக்கணைகள் மறைந்திடுமே, கருணையின் பார்வை வந்து நின்றால் என் துன்பத்தில் இன்பம் நிறைந்திடவே யாம் புகழாது உம்மை நம்பி வந்தார். ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே. ஆறுதலின் புனிதரே, எம்மை காப்பவரே, நெஞ்சில் சுமப்பவரே. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, வீரத்தழும்புகள் நம்பிக்கையின் வெற்றி, அது இறையிடமிருந்து நீர் தரும் வல்ல சக்தி. 1000 அம்புகள் துளைத்து நின்றாலும் ஆராத வீரம் கொண்ட செபஸ்தியாரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.